அடுத்தது 12வது அத்தியாயத்தில் 11 மற்றும் 12வது ஸ்லோகங்கள். அதைதத்தப்ய சக்தோஷி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதः சர்வகர்ம பலத்யாகம் ததः குர்யாதாத்மவான். அதைதத்தப்ய சக்தோஷி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதः சர்வகர்ம பலத்யாகம் ததः குர்யாதாத்மவான். श्रेयोगी ज्ञानमभ्यासात् ज्ञानात् ध्यानं विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागस्त्यागश्शान्तिरनन्तरम्. श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानात् ध्यानं विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागस्त्यागश्शान्तिरनन्तरम्. இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறார் என்ன கேட்டால், முதல்ல இதை வரிசைப்படுத்தி பார்க்கலாம். எப்படி பொருள் நம்ம மாற்றி, அதாவது அவ்யய கிரமத்தை மாற்றி படித்தாலே நம்மளுக்கு அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பொருள் தெரிஞ்சுடும். அத ஏதத்து கர்த்தும் அப்பி, அதத்தைத்தப்ய இருக்கு இல்லையா, அதஹ ஏதத்து கர்த்தும் அப்பி. மேலும் இதை செய்யக்கூட அசக்தஹாசி சக்தி இல்லையாயின் ததஹ அதன்பின் மத்யோகம் ஆஸ்ரிதா என்னிடம் சரண் புகுதலிலேயே நாட்டமுடையவனாய் யதாத்மவான் அடங்கிய மனத்தினாய் சர்வ கர்ம பலத்தியாகம் குரு எல்லா கர்மங்களின் பயனையும் எனக்கே அர்ப்பணம் செய்வாய். பெருமாள் இப்போ என்ன சொல்கிறார், சகுண தியானம். பெருமாளை கேட்குறான். அர்ஜுனன் முதல் ஸ்லோகத்தில் கேட்டார்து என்ன, நிர்குண உபாசனை சிறந்ததா சகுண உபாசனை சிறந்ததா, எதை நம்ம என்ன முயன்று முன்னுக்கு நின்று செய்யணும் அப்படின்னு கேட்டார்து. அதுக்கு பெருமாள் 2வது ஸ்லோகத்துலேருந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வர்றார். முதல்ல சர்வகர்ம பலத்தியாகம், முதல்ல என்ன உரு உள்ளவனாக பார்த்து எங்கேயும் இருக்கிறவனாக பார்த்து அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதில் மனதை செலுத்தணும். ஏன்னா பெருமாள் நிர்குண உபாசனை பற்றி இந்த பகவத்கீதையில் ஒரு 4 அல்லது 5 இடம் ஒரு குறிப்பிட்ட சில ஸ்லோகத்தில் மட்டும்தான் சொல்லியாருது. பாக்கி இருக்கிற எல்லா இடத்துலையும் சகுண உபாசனை, பெருமாளை எல்லா குணாதிசயங்களும் கொண்டவராகவும் கண்ணுக்கு நிதர்சனாக பார்த்து எங்கே பெருமாள் எப்படியெல்லாம் பார்த்து சேவிக்க முடியும், அவருண்ட எப்படி கிட்டக்க அருகில் நின்று பக்தி பண்ண முடியும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் சகுண உபாசனை பெருமாளுக்கு எல்லாம் இருக்குது, பார்த்துட்டே இருக்கோம். நிர்குணமாக மனசில் நிறுத்தி வச்சு பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் சகுணமாக இருந்து பெருமாளை பார்க்கணும்னு சொன்னால் அப்போ தான் அங்கே என்ன பண்ணணும், சரணாகதி பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி என்ன போன ஸ்லோகத்தில் சொல்லி கொடுத்தாரு, மனதை உறுதியாக வைத்துக்கொள். அப்புறம் அதில் நிறுத்தத்திற்கு சக்தி இல்லையாயின் அப்பொழுது அபியாச யோகத்தால், அபியாசம் என்பது என்ன, ஒரு இடத்துல எப்படி இருக்கணும், என்ன மனசில் நிறுத்தக்கணும், ஏகாந்தேன சிதோ ஜெகத்துன்னு ஒரு 2-3 அத்தியாயத்துக்கு முன்னே சொன்னார். 6வது அத்தியாயத்தில் அபியாசனத்து யோகேன வைராக்கியனச்ச கிரகியதே அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஆனால் இங்கே உன்னால் மனசை நிறுத்த முடியலேன் என்று சொன்னால் என்னிடம் சரண் புகுதலிலேயே நாட்டமுடையவனாக இரு. நம்மளால் இது பண்ண முடியலன்னு சொன்னால், கிருஷ்ணா நான் சரணம்னு வந்துட்டேன், எனக்கு இது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கணும், என் மனது அலபாடுது, மனசு கட்டுப்பாட்டில் இல்லை, என்னால் ஸ்திர புத்தியாக இருக்க முடியல, ஸ்திரமான மனசு இல்லை, அதனால் எனக்கு நீ என்ன செய்யணும், அனுகிரகம் பண்ணி நான் பண்ணுற சரணாகதி ஏற்றுண்டு மனம் என்ன பண்ணணும், ஒரு முகப்பட்டு இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும்னு சொல்கிறார். அதாவது அதஹ ஏதத்து கர்த்தும் அப்பி சர்வகர்த்தும் அப்படின்னு கர்த்தும் மத் யோகம் ஆஸ்ரிதா மேலும் இதை செய்யக்கூட சக்தி இல்லையாயின் அசக்தா அசி யசக்தோசி சொல்லி யஹா சக்தோ அசி சக்தோசி அசக்தா அசி சக்தி இல்லையாயினும் ததா அதன்பின் மத்யோகம் ஆஸ்ரிதா என்னை சரணம் புகுதலிலேயே நாட்டமுடையவனாய் இரு. யதாத்மவான் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மனசை கட்டுப்படுத்திக்கணும். அடங்கிய மனத்தினாய் சர்வகர்ம பலத்தியாகம் குரு என்று சொன்னால் செய் அப்படின்னு அர்த்தம். எதை செய்யணும், எல்லா கர்மங்களின் பயனையும் நீ இது வரைக்கும் என்ன முயற்சி பண்ணுறியோ, என்னெல்லாம் உனக்கு கிடைக்கிறதோ அது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், எனக்கே அர்ப்பணம் செய்துட்டு என்னிடத்திலேயே நாட்டம் இருந்து என்னிடையே சரணாகதி பண்ணு, உனக்கு இது எல்லாமே என்ன பண்ணும், கை கிடைக்கும், பலனாக கிடைக்கும் அப்படின்னு இந்த 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். 12வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது அபியாசாத் ஞானம் விசிஷ்யத்தை ஸ்ரேயா, அபியாசம் பழக்கத்தை பண்ணிக்கிறோம் இல்லையா, ஒரு விதமாக இதை சொல்கிறோம் அதை பண்ணுறோம், அப்புறம் ஸ்லோகம் சொல்லணும்னா இப்படிலாம் பார்க்கணும், அப்புறம் யோகம் பண்ணணுன்னா இப்படியெல்லாம் மனதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால்
இந்த கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஞானம் இருக்கே அதுவா அபியாசா ஞானம் ஸ்ரேயஸ், இதை காட்டில் அது மேலானது, ஆனால் சிறந்தது. ஆனால் ஞானாத் தியானம் விசிஷ்யதே, ஞானத்தை காட்டிலும் ஞானம் இருக்குது இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு விதமாக எது போல் தியானம் பண்ணணும், எது போல் மனசில் வளர்த்துக்கணும், அப்புறம் பெருமாளுடைய ஈடுபாடு எப்படி வளர்த்துக்கணும், நான் உன்னுடைய தொண்டனுக்கு தொண்டன் உன்னிடம் சரணாகதி பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற அந்த மனசு இருக்கே, பெருமாளே நான் சொல்கிறது என்னோட என்ன தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், எனக்கு இப்படி ஒன்றுண்ட பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னத்துக்காக நம்ம சரணாகதி பண்ணுறோமோ, எதுக்கானாலும் சின்ன விஷயங்களுக்கு சரணாகதி பண்ணாலும் அது பெரிய விஷயத்தில் கொண்டு போய் நம்மளுக்கு முடித்து கொடுக்கும். ஆனால் இப்போது ஒரு பெருமாள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வஸ்து பெருமாளை நம்ம கிட்டக்க இருக்கோம் அப்படின்னா பெருமாள் நம்மளுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பார், எந்த பெரிய விஷயங்கள் ஆனாலும் கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் அந்த பெரிய ஒரு மகானுபாவர், அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பரம்பொருள், அந்த பரம்பொருள்கிட்ட போய் எனக்கு ஒரே 5 ரூபாய்க்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வேணும், ஒரே ஒரு இந்த வலை இருக்கே இந்த வலை ஒன்று வாங்கி தரணும் அப்படின்னு கேட்டால் இது எப்படி நகைப்புக்கு இடம்? நம்ம தகப்பனார்னு சொன்னால் தகப்பனார் என்னெல்லாமோ பெரிய விஷயங்களெல்லாம் வாங்கி தரும்பொழுது அவர்கிட்ட போய் ஒரு 2 ரூபாய்க்கு ஒரே ஒரு 50 பைசாக்கு என்ன வேணும்னு எப்படி கேட்டால் அது எப்படி நகைப்புக்கு இடமோ, அதுபோல் சர்வ வல்லமை புரிந்த சர்வவியாபியான சர்வேஸ்வரான சர்வாந்தர்யாமியான, அதாவது பெருமாளுக்கு எப்படி பேர் ஆம்னி பர்சன்ட் அப்புறம் ஒன்று ஆம்னி பொட்டன்ட், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர், கறந்த சில இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் பறந்து எங்கும் நிறைந்துள்ளர், எங்கள் பருமையாக ஃபுல்லாக இருக்கார் எங்கேயோ. அப்படிப்பட்ட பரம்பொருள்கிட்ட சாதாரண சின்ன விஷயம் கண்ணாடி மணி மாலை அதுபோலெல்லாம் கேட்குறத காட்டிலும் சரணாகதி பண்ணிவிட்டா மேக்ஸிமம் அல்டிமேட் என்ன பெருமாள்கிட்ட கேட்கணும், பெருமாளுக்கு தொண்டு செய்யணும். நம்ம என்ன செய்யணும், வைகுண்டத்துக்கு போனோம், அதுக்கு இந்த பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் அதெல்லாம் ஒரு வித வழி. அதனால் முதல்ல சரணாகதி பண்ணிவிட்டு அப்புறம் பக்தி பண்ணுறதுக்கு அந்த சரணாகதியை பலிக்கக்கூடிய சில உபாயங்களெல்லாம் தொடர்ந்து தினம் செய்துன்னு வந்தால் அந்த நம்ம மனம் சுத்தப்பட்டு பெருமாளுண்ட நம்ம அதை அழிச்சுன்னு போகும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னா. அதனால் ஞானாத் தியானம் விசிஷ்யதே, ஞானத்தை காட்டிலும் தியானம் சிறந்தது. ஆனால் தியானத்தை விட கர்மபலத்தியாக, அதாவது ஏதோ நிறைய வேலை செய்கிறோம் இல்லையா தினப்படிக்கு, ஏதாவது இந்த தேகவசான காலம் இருக்கே த ஜேர்னி ஆஃப் லைஃப், இதை தினம் நடத்தின்னு தான் ஆகணும். அன்றாடம் இதுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இதுக்கு குளிக்கணும், பெருமாளை சேர்க்கணும், பெருமாள் சன்னதியை துடைக்கணும், பெருமாளுக்கு வேண்டிய அந்த பூஜைக்கு வேண்டிய உபகரணங்களெல்லாம் சேமித்து வைக்கணும், அதுக்கு வேண்டிய பலகாரம் பெருமாளுக்கு பிரசாதமெல்லாம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் பண்ணக்கூடிய இந்த சாத்விகமான செயல்களை தொடர்ந்து செய்திருந்தா இதுக்கு ஒரு கர்ம பல தியாகம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு கர்மாவுக்கு ஒரு பலன் இருக்கும். அப்படின்னா என்ன செய்யணும், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லணும். இப்போது நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ஏதோ பேசின்னு இருக்கோம், இந்த பேசினா இதுக்கு என்ன பலன், ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் தெரிய போகிறது அப்படின்னா இதுவும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி கர்ம பலனை துறந்ததில் சிறந்ததாம். இப்படி துறந்து விடுவது சிறந்தது. அதனால் தியாகியாத் அனந்தரம் சாந்தி, இந்த மாதிரி கர்மபல தியாகத்தையும் துறந்து விட்ட பிறகு அதிசீக்கிரத்தில் அனந்தரம் அதற்கு பிறகு என்ன கிடைக்கும், சாந்தி கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் இதில் சொல்லி கொடுக்குறார். அதாவது எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் சர்வ கர்ம பலத்தியாகம், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். நம்ம சாத்விக தியாகம், அதாவது மனம் மொழி மெய் அப்புறம் நடத்துது வாக்கு, இதில் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் சுபாவத்திலேயே நான் சில சமயத்தில் சில விஷயங்களை என்ன பண்ணுறேன் தவறாகவே செய்கிறேன் அப்படின்னா கூட அதனால் வரக்கூடிய சில பலன்கள் இருக்கும். நல்ல பலனாக இருந்தாலும் கெட்ட பலனாக இருந்தாலும் அது எதாக இருந்தாலும் சர்வ கர்ம பலத்தியாகம் அப்படின்றத எல்லா செயல்களுக்கு ஏற்படக்கூடிய பலன் எதுவோ அதையும் சுவாமியின் திருவடிவாரத்திலேயே சமர்ப்பித்து விட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் என்று சொன்னால் அப்போ என்ன செய்தோம், சகுண தியானம் சிறப்பானது. சகுணமாக, அதாவது தன்னுடைய எல்லா விதமான செயல்பாட்டின் வழிமுறைகள் செயல்பாட்டின் பலன் அதை சுவாமியின் திருவடிவாரத்தில் சமர்ப்பிப்பது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அதாவது அபியாசத்தை விட ஞானம் சிறந்தது, ஞானத்தை காட்டிலும் தியானம் சிறந்தது, தியானத்தை காட்டிலும் அதனுடைய கர்மபலத்தை துரத்தல் சிறந்தது. இப்படி கர்மபலத்தையும் தியாகாத் அனந்தரம் சாந்தி மத்பக்தா அப்படின்னு சொல்கிறார். தன்னுடைய பக்தர்களுக்கு தியாகம் சர்வ கர்மபல தியாகம் செய்த பிறகு
அதிசீக்கிரத்தில் மன அமைதி சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுறார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.